ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் இந்த 2 கலர் யான் எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே 4 ப்ளே அக்ரலிக் யான். ஹூக் சைஸ் வந்து 3.5 mm அண்ட் சிசர் இன்ச் டேப் வேணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இந்த த்ரெட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா தான், அக்ரலிக் யான் இல்லைனா காட்டன் யானில் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ உள்ளன் த்ரெட்லலாம் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதில் நம்ம 3 செயின் போட்டுக்கணும். ஆல்ரெடி ஒரு செயின் போட்டிருக்கு. இப்போ 2 3. ஸோ இப்போ யான் ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேஜிக் ரிங்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் யான் எடுக்கணும். திருப்பி இன்னும் 2 லூப்பில் அகெயின் இன்னொரு வாட்டி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம இப்போ 3 செயின் போட்டிருக்கோம்ல, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவாக எடுத்துக்கணும். ஸோ அதோடு சேர்த்து இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம 12 டபுள் க்ரோஷே பண்ணணும். 3 4 5 6 7 8. ஸோ இதே போல் இன்னும் 4 பண்ணிக்கோங்க. டோட்டலாக 12 பண்ணிட்டு வாங்க. ஸோ 12 டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக் சைடில் இருக்க சின்ன த்ரெட்டை பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. இழுத்திங்கன்னா நல்லா அந்த சர்க்கிள் வந்து சென்டராக இருக்க சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம்ல, இதில் 3ஆவது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு 2 செயின் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 2 செயின் வந்து கவுண்ட்டு கிடையாது. இப்போ இந்த செயின் போட்ட இடத்துலையே நம்ம டபுள் க்ரோஷே கிளஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணி அதே ஸ்பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் வெளியில் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் ரிமைனிங் அப்படியே இருக்கட்டும். அகெயின் இன்னொரு வாட்டி யான் ஓவர் பண்ணிவிட்டு அதே ஸ்பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்குது பாருங்கள். இதில் 3த்துலேயும் மொத்தமாக எடுத்துடணும். ஸோ இப்போ ஒரு கிளஸ்டர் நம்ம பண்ணியிருக்கோம். இதுதான் கிளஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ அதே ஸ்பேஸில் இன்னொரு வாட்டி நம்ம கிளஸ்டர் பண்ணணும். ஸோ யான் ஓவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் அப்படியே இருக்கட்டும். திருப்பி யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப், அப்புறம் லாஸ்ட்டாக இருக்க 3 லூப். ஸோ இது பேர் வந்து கிளஸ்டர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிளஸ்டர் வி ஸ்டிச்சு பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுலேயும் ஒரு கிளஸ்டர் வி ஸ்டிச் நம்ம பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம எப்பொழுதுமே அந்த சர்க்கிளை வந்து பெருசு பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வருவோம். இப்போ இந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வி ஸ்டிச் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்டிச்சை. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம கிளஸ்டர் வி ஸ்டிச்னும் சொல்லலாம், வி கிளஸ்டர்னும் சொல்லலாம். சரிங்களா? எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்ம நார்மலாக வி ஸ்டிச் அப்படின்னா டபுள் க்ரோஷே, ஒரு செயின் டபுள் க்ரோஷே போடுவோம். அதே தான் இதில் கிளஸ்டராக போடுறோம். அதனால தான் இது பேர் வந்து வி கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுலேயும் ஒரு வி கிளஸ்டராக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். கிளஸ்டர் வி ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஃபுல்லாக பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 12 கிளஸ்டர் வந்திருக்கணும். 12 கிளஸ்டர் வி ஸ்டிச் வந்திருக்கணும். இப்போ நம்ம நார்மலாக ஒரே கலரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்ம 2 செயின் போட்டோம்ல, அதில் போய்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதில் 2வது செயினில் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நான் வந்து 2 ரோக்கு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் நெக்ஸ்ட்டு கலர் வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணல, த்ரூ அவுட் த ப்ராடக்ட் வந்து ஒரே கலர் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சேம் அதே கலரில் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டராக அந்த ஒவ்வொரு வி ஸ்டிச்சுக்கு கிளஸ்டருக்கு நடுவில் ஒரு செயின் போட்டிருப்போம்ல, அந்த செயின்கிட்டையும் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துடுங்க. அடுத்து இங்கேயும் வந்து நம்ம 2 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அகெயின் அதே தான் பண்ண போகிறோம். வி ஸ்டிச் கிளஸ்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப், திருப்பி அகெயின் யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப், அதுக்கப்புறம் 3 லூப், அதுக்கப்புறம் ஒரு செயின்,
அப்புறம் அகெயின் இன்னொரு கிளஸ்டர். ஸோ இது எல்லாமே ஒரே ஸ்பேஸில் பண்ணணும். ஒரு கிளஸ்டர், ஒரு செயின், ஒரு கிளஸ்டர். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஒவ்வொரு 2 ரவுண்டுக்கும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால. இப்போ நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு நம்ம திருப்பி அகெயின் கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ணணும். ஒரு செயின், இன்னொரு கிளஸ்டர். அடுத்து நெக்ஸ்ட்டு வி ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு அதாவது செயின் 1, எல்லா செயின் 1 ஸ்பேஸ்லையும் தான் நம்ம இப்போ பண்ணிட்டு வரோம். போன ரவுண்டில் நம்ம ஒவ்வொரு வி ஸ்டிச் கிளஸ்டர் பண்ணோம்ல, அதுக்கு நடுவில் வந்து ஒரு செயின் போட்டிருப்போம். அந்த செயின் ஸ்பேஸில் தான் இந்த வாட்டி நம்ம எல்லாத்துலேயுமே போய் திருப்பி அகெயின் கிளஸ்டர் வி ஸ்டிச்சு பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கனாவே தெரியும், அந்த வி ஷேப்புக்கு சென்டராக பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வி ஸ்டிச் கிளஸ்டர் வந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த 2வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4th ரவுண்டு வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதனால் 2 செயின் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், இந்த சர்க்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 2 வீக்கு நடுவில், இவ்வளோ நேரம் வந்து நம்ம கிளஸ்டருக்கு நடுவில் செயின் 1 கேப்பில் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ வந்து இந்த 2 வி ஷேப்புக்கு நடுவில் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பேஸ்லேயே நம்ம ஒரு கிளஸ்டர் பண்ணிக்கணும். கிளஸ்டர், ஒரு செயின், அகெயின் அதே ஸ்பேஸில் இன்னொரு கிளஸ்டர். ஸோ இப்போ ஒரு கிளஸ்டர் வி ஸ்டிச் நம்ம பண்ணிட்டோம். அடுத்து யூஸ்வலாக நம்ம எப்பொழுதும் செயின் 1 ஸ்பேஸில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த 2 வி ஷேப்புக்கு நடுவில் இந்த செயின் 1 ஸ்பேஸில் போயிட்டு பண்ணணும். ஒரு கிளஸ்டர், ஒரு செயின், அதே ஸ்பேஸில் இன்னொரு கிளஸ்டர். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த இந்த கேப்பில் பண்ண வேண்டாம், அதாவது ஒரு கேப்பில் பண்ணினோன்னா அதுக்கு அடுத்தது ஒன்று விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் தான் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அகெயின் செயின் 1 ஸ்பேஸில் தான் பண்ணுறோம். ஒரு செயின், அகெயின் இன்னொரு கிளஸ்டர். ஸோ அடுத்து இந்த 2 வி ஷேப்புக்கு நடுவில் இப்போ பண்ணணும். ஸோ ஒன்று விட்டு ஒன்று நம்ம வந்து பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு கிளஸ்டர், ஒரு செயின், ஒரு கிளஸ்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2 வி ஷேப்புக்கு நடுவில் ஃபஸ்ட்டு பண்ணினோம், அடுத்தது செயின் 1 ஸ்பேஸில் பண்ணினோம், அடுத்து வி ஷேப்புக்கு நடுவில் வந்து நம்ம பண்ணலை, இந்த 2த்துக்கும் நடுவில் பண்ணலை. அதுக்கு அடுத்தது வி ஷேப்புக்கு சென்டராக பண்ணியிருக்கோம், அகெயின் இப்போ 2 விக்கும் நடுவில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 கிளஸ்டர் ஸ்டிச் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 4th ரவுண்டோட எண்டில் நமக்கு 18 ஸ்டிச் வந்திருக்கு. இப்போ இதை மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 4 இன்ச் இருக்குது. இப்போ நீங்கள் 0 to 6 month பேபிக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க, அதாவது நியூ பார்ன் பேபிக்கெலாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இதோட இன்க்ரீஸிங் ரவுண்டு போதும். இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லையும் அடுத்தடுத்த வீ கிளஸ்டர் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். இப்போ வந்து நான் வந்து 6 to 12 months பேபிக்கு பண்ணுறேன், அதனால் இன்னொரு ரவுண்டு நம்ம இன்க்ரீஸிங் ரவுண்டு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கலரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த சென்டருக்கு கொண்டு போயிடலாம். போயிட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. இங்கேயே வி கிளஸ்டர் நம்ம பண்ணணும். ஸோ ஒரு கிளஸ்டர் வி ஸ்டிச் வந்து நம்ம பண்ணிட்டோம். அடுத்து
நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் நெக்ஸ்ட் இருக்க 5 ஸ்டிச்லேயும் வந்து ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸில் மட்டும் நம்ம பண்ணிட்டு வரணும். ஒரு கிளஸ்டர், ஒரு செயின், அகெயின் இன்னொரு கிளஸ்டர் அதே ஸ்பேஸில். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 6 ஸ்டிச்சில் மட்டும் பண்ணிட்டு வாங்க. அடுத்து இருக்கிற 6 செயின் 1 ஸ்பேஸில் நம்ம கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ணணும். இப்போ 3 பண்ணியிருக்கோம். அடுத்து 4வது. இப்போ 1 2 3 4 5 பண்ணியிருக்கோம். அடுத்து 6வது. ஸோ 6 கிளஸ்டர் வி ஸ்டிச் நம்ம பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 வி ஷேப்புக்கு நடுவில் இருக்குல்ல அந்த கேப்பில் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளஸ்டர் ஸ்டிச் பேட்டர்னில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 0 to 6 month பேபி, நியூ பார்ன் பேபிக்கெலாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த 4 ரவுண்டோட போதும், இன்க்ரீஸிங் ரவுண்ட் அதோடு போதும். 4 இன்ச் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு செயின் 1 ஸ்பேஸில் மட்டும் பண்ணினா போதும். இப்போ நெக்ஸ்ட் இருக்க 6 ஸ்டிச்சில் வந்து நீங்கள் அந்த மாதிரி கிளஸ்டர் பண்ணிவிட்டு வாங்க. 6 செயின் 1 ஸ்பேஸில் மட்டும் கிளஸ்டர் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பண்ணியிருக்கோம் 1 2 3 4 5 6 கிளஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ 2 வி ஷேப்புக்கு நடுவில் இருக்குல்ல அந்த கேப்பில் போயிட்டு பண்ணணும். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து 6 to 12 months 1 year பேபி வரைக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த சைஸு. இதுக்கு மேலே இருக்க சைஸ்க்கும் நீங்கள் இதே பேட்டர்னை கண்டினியூ பண்ணலாம். ஹூக் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 3.5 mm யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்து இருக்கிற 6 ஸ்டிச்சில் இந்த மாதிரி செயின் 1 ஸ்பேஸில் மட்டும் கிளஸ்டர் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ இங்கே பண்ணியிருக்கோம். அடுத்து 1 2 3 4 5 6 பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 வி ஷேப் நடுவுலேயே நம்ம கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த ரவுண்டில் நம்ம 3 இடத்துல மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சைஸ் வந்து நீங்கள் ஹூக் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஒவ்வொரு சைஸ் நீங்கள் மாறும்பொழுது இப்போ 1.5 வயசு 1 வயசுலேருந்து 1.5 வயசுக்கு வந்து 4 mm யூஸ் பண்ணிக்கலாம். 1.5லேருந்து 2 வயசுக்கு வந்து 4.5 mm. ஸோ இந்த மாதிரி ஹூக் சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இதே பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதை மெஷர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 4.75 இன்ச் இருக்குது. ஸோ இது வந்து போதுமானது. இந்த ஹேட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த ஹேட்டுக்கு வந்து இது போதுமானது. ஸோ இதோட நம்ம இன்க்ரீஸிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு வி ஷேப்பில் அந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்குல்ல அதில் மட்டும் இந்த கிளஸ்டரை நம்ம கண்டினியூ பண்ணால் போதும். ஸோ சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்து 2 செயின். ஸோ இப்போ ஒவ்வொரு அந்த செயின் 1 ஸ்பேஸ்லேயும் ஒரு வி கிளஸ்டர் பண்ணால் மட்டும் போதும். ஒரு கிளஸ்டர், ஒரு செயின், அகெயின் அதே ஸ்பேஸில் போயிட்டு இன்னொரு கிளஸ்டர். ஸோ இன்க்ரீஸிங் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கிளஸ்டர், ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு கிளஸ்டர். ஸோ இதே போல் ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லையும் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்க்ரீஸிங் ரவுண்டு பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ளாட் சர்க்கிளாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம இன்க்ரீஸிங்கை ஸ்டாப் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி கப் ஷேப் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அதனால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போடும்பொழுதே அடுத்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அகெயின் அதே போல் தான் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் போயிட்டு நம்ம ஒரு கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எல்லா ரவுண்டுமே 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் அது கவுண்ட்டுக்கு எடுத்துக்க வேண்டாம். அதே போல் முடிக்கும் பொழுது அந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணும்பொழுது அந்த 2வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கணும்.
ஸோ இதே போல் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சாக பண்ணிக்கிட்டே வரணும். ஹேட்டோட ஹைட் நீளம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஹைட் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் இதையே ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். 2 ரவுக்கு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட உங்களுக்கு ஹேட்டோட ஹைட் போதும்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். 6 இன்ச்சுக்கு தைச்சிருக்கேன். இதுவே வந்து போதும். 6 மந்த் பேபிக்கு வந்து இந்த ஹைட்டே போதும் தான், 6 இன்ச் போதும். பட் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண போகிறேன். சர்க்கியூம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. ஸோ இந்த சைடு 6, அந்த பக்கம் 6, அப்போ வந்து 13 இன்ச்சுக்கு இருக்குது. ஸோ இது வந்து 6 மந்த் பேபிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கலர் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த செயின் 1 ஸ்பேஸில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து கிளஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கிளஸ்டர் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஒரு கிளஸ்டர் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த ஃபஸ்ட்டு கலரை வந்து கட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டையும் அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு கிளஸ்டர் ஸ்டிச் அண்டு செயின் 1 ஸ்பேஸ்லலாம் போயிட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த கிளஸ்டர் ஸ்டிச்சோட ஹைட் போதும் அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு இதோடையும் உங்களுக்கு போதும்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். த்ரெட்டை கட் பண்ணிடலாம். நான் இன்னும் ஒரு 3 ரோ ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 செயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஆஃப் டபுள் க்ரோஷே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டு வாங்க. ஸோ நான் டோட்டலாக வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டுட்டு வாங்க. இதே வந்து நான் 3 ரோக்கு போட போகிறேன். ஆஃப் டபுள் க்ரோஷே ரவுண்டே வந்து நான் இன்னும் ஒரு 3 ரவுண்டு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலமும் கொடுக்குறேன். அதில் வந்து சைஸ் மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ அது பிரகாரமும் நீங்கள் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டோட்டலாக நான் பார்த்திங்கன்னா 1, 2, 3 ரோ வந்து ஆஃப் டபுள் க்ரோஷேல பண்ணியிருக்கேன். ஸோ இதோட எனக்கு போதும். ஸோ அது வந்து ஒரு பார்டர் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இப்போ எனக்கு 7 இன்ச் வந்திருக்கு ஹைட்டு. ஸோ இது வேண்டானா நீங்கள் அந்த ப்ளூ கலர் பண்ணியிருக்கோம்ல அதோடையே ஸ்டாப் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இல்லை இது வேணும்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஹேட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து எல்லா சைஸுக்குமே, குழந்தைங்கள்லேருந்து அடல்ட் சைஸ் வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதை வந்து இப்படி ஹைட் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னா இந்த மாதிரி ஃபோல்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு ஆர்டருக்காக பண்ணினேன். கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஃபோல்டபுளாக தான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோல்டு பண்ணி நம்ம போட்டுக்கலாம், இல்லை ஃபோல்டு பண்ணாமையும் நம்ம அப்படியேவும் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபோல்டு பண்ணினா கரெக்டாக 6 இன்ச்சுக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.